குமார் என்ன செய்ய போறாங்க? அதிமுகவை இபிஎஸ் தோல்வி அடையணும் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. முதலில் தியாகத் தலைவர் பசும்பன் முத்துராமலிங்க தேவரையா அவர்களுடைய 118வது பிறந்த நாள், அதே போல் 63வது குரு பூஜை தினம், ரெண்டும் ஒரே நாள். அந்த பாக்கியம் அவருக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கு எல்லா தலைவர்களும் பாகுபாடின்றி, அரசியலில் 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்த போதிலும் அந்த குரு பூஜை என்று அவர்கள் சென்று மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் தமிழ் மக்கள் சார்பாக நன்றியை நியூஸ் 7 வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக அரசியலை பற்றி நீங்கள் கேட்குறீர்கள். அரசியலில் நம்முடைய அன்பு சகோதரர் வழக்கறிஞர் தமிழ்மணி அவர்கள் 3 பாயிண்ட்டை சொன்னாங்க. அதை நான் முக்கியமான பாயிண்ட்டாக நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். பூட்டை உடைத்ததை ஒரு பெரிய குற்றமாக சொன்னார்கள். பூட்டை உடைத்த தருணம் ஓபிஎஸ் தான் அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருந்தார். அதற்கு பிறகுதான் கட்சி மாறுகிறது. ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். அதுக்கு பிறகு தான் மாறுகிறது. அதுவும் அந்த ஆவணங்கள், பொறுப்புகள் இதெல்லாம் வேற ஏதாவது பண்ணிவிடக்கூடாது என்று பாதுகாப்பு கருதியும், ரெண்டாவது கோபமும் சேர்ந்தது தான் அதை எடுத்து வைத்தது. அது திரும்ப கொடுத்து விட்டார்கள், ஆவணங்களெல்லாம் ஒப்படைத்து விட்டார்கள். அதை ஒரு குற்றச்சாட்டாக பொது வழியில் பயன்படுத்துவது நாகரிகமில்லாதது என்று தான் நான் நினைக்கிறேன். ஒன்று. அடுத்தபடியாக சசிகலா அவர்கள் இதில் கிடையாதுன்னு சார் சொன்னார். அது அல்ல. அதுக்கப்புறம் உள்ள நியூஸை சார் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். தினகரனே பேட்டி கொடுத்தார். அந்த அம்மையார் மதுரையிலேருந்து வரும்பொழுது கூட்டம் அதிகமாக இருந்ததால் குறித்த நேரத்தில் வர முடியவில்லை, எனக்கு வேறு இடத்துல நிகழ்ச்சி இருந்தது, அதனால் அம்மா சசிகலா அம்மா அதில் இருக்காங்கன்னு அவர் ஒரு பேட்டியை கொடுத்துட்டார். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? சசிகலா என்ன சொன்னாங்க? அவங்களும் இருக்காங்கன்னு சொன்னார். இவர்கள் 3 பேருடைய எண்ணங்களோடு சேர்ந்து பயணிக்க இருக்கிறார். அது கேட்டு ஒரு கேள்வி கேட்டதற்கு அவர் பதில் சொன்னார். அவர் இல்லை என்ற அர்த்தம் அல்ல, அவர்கள் இருக்கிறார்கள், வருவதற்கு காலதாமதமாகிவிட்டது என்று சொல்லிவிட்டார். ஆகவே அதை இல்லை என்று நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்ப இந்த 4 பேரை நீங்கள் சேர்த்துதான் பேச வேண்டும். இந்த 4 பேருமே நாம் என்று தான் பேசுகிறார்கள், நான் என்று பேசவில்லை. ஆனால் நான் என்று பேசுவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஆரம்ப காலத்திலிருந்தே. அந்த நாம் என்கிறதுக்கு இவங்க தயாராக இருக்காங்க. அதிமுக தினகரன் கூட துரோகியை நாங்கள் வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்கிறாரே தவிர, எடப்பாடியை தான் சொல்கிறாரே தவிர அந்த கட்சியை சொல்லலை. துரோகத்தால் தான் அந்த கட்சி ஆரம்பித்தோம் என்றும் சொல்கிறார். அதனால் இவர்கள் எந்த நேரத்தில் வேணாலும் சேர்வார்கள், வலுப்பெறுவார்கள். தென் மாவட்டங்களிலே அவர்களுக்கு செல்வாக்கு இல்லை என்றெல்லாம் சொன்னால் அது உண்மைக்கு 100% புறம்பானது. அது அப்படி அல்ல. அந்த மக்களுடைய மனோநிலையே வேறு மாதிரி இருக்கிறது. அது பெரிய துரோகத்தை இழைத்து விட்டதாகத்தான் அவர்கள் கருதுகிறார்கள். அது இந்த தேசிய இந்த அரசியலில் இந்த தேர்தல் நேரங்களில் அது ரொம்ப மிக கடுமையாக பிரதிபலிக்கும். அவர் ஓபிஎஸ்ஸை தோத்துட்டாரு ராமநாதபுரம் தொகுதியிலன்னு சொன்னால் அவர் 3.5 லட்சம் ஓட்டு வாங்கினார். சரி சார், இவங்க 3 பேரும் திமுகவுடைய பி டீமா? அது எப்படி சார் இருக்க முடியும்? திமுகவை தோற்கடிப்பு தான் எங்கள் நோக்கம்னு தானே ஓபிஎஸ் ஸ்டேட்மெண்ட்டே தானே இன்னைக்கு ஹைலைட்டே தான். அது எப்படி நீங்கள் அது உண்மைன்னு எப்படி நம்புறீங்க? அதிமுகவுக்கு எதிராக போட்டியிடுறாங்க. அதிமுகவுக்கு எதிராக இல்லை சார், அதுதான் இதில் இருக்க ஒரு இது டபுள் மீனிங் வேர்டாக இருக்குது. அது அப்படி இல்லை. அவங்களுக்கு நோக்கமே எடப்பாடி தான் நோக்கம். எடப்பாடியை நீக்கிவிட்டு புதுசாக ஒரு பொதுக்குழுவை கூட்டி புதுசாக ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அவர் பின்னால் எடப்பாடியும் இருக்கணும், எடப்பாடியை தேர்ந்தெடுத்துட்டு அவர் இருக்கட்டும், வேறு யாரையாவது திரும்ப எடுத்தால் அவர்கள் இருக்கட்டும் என்பதுதான் அவர்களுடைய உள்நோக்கம். அவர்கள் நினைப்பது நாளா எந்த பதவி கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறோம் சொன்னவர்கள் இப்ப ஏன் எடப்பாடியை வீழ்த்தணும்னு சொல்றாங்க? எடப்பாடியை வீழ்த்தணும்னு சொல்வதற்கு காரணம் துரோகம் செய்து விட்டதாக அவர் எப்போதும் சொல்லிக் கொண்டு தானே இருக்கிறார். தினகரன் எப்போதும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சசிகலா அம்மையார் அதை வெளிப்படையாக சொல்லலையே தவிர அதிமுக ஆட்சி திரும்ப வேணும், அதிமுக ஆட்சி தான் அடுத்த இந்த 26 வரும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். நேற்று கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே மற்ற 2 பேரும் ஓபிஎஸ் இருக்கட்டும், ஓபிஎஸ் அவரை நீக்குங்க. இபிஎஸ் துரோகம் செய்து விட்டார்னா அவரை வீழ்த்தணும்னா நீங்க பொதுக்குழு மூலமாக நீங்க வீழ்த்திடலாம். ஆனா நீங்க அதிமுக ஆட்சி அரியணை ஏற விடக்கூடாது, திமுக ஆட்சி அமைத்து அப்படி சொல்லவே இல்லையே. அதிமுக யார் சொன்னா? ஓபிஎஸ் அப்படி சொல்லல. என்ன சொன்னார்? அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. திமுகவை ஒழிக்கணும்னு சொன்னார். திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னார். செங்கோட்டையனை நீக்கினால் என்ன செய்வதுன்னு செங்கோட்டையன் கேட்ட பொழுது செங்கோட்டையன் நீக்கினால் சந்தோஷம் மகிழ்ச்சி என்று சொன்னார். சார், நீங்கள் திமுகவை ஒழிக்கணும்னா திமுகக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணணும், ஸ்டாலினுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணணும். நீங்கள் இங்கே இபிஎஸ்க்கு எதிராக பிரச்சாரம் பண்ணீங்கன்னா அது அதிமுகவுக்கும் இரட்டை இலைக்கும் தானே இழப்பா போகும். இவ்வளவு நாளும் ஏன்
தனி கட்சியை ஓபிஎஸ் ஆரம்பிக்கவில்லை. தினகரன் அப்போவே ஆரம்பித்து விட்டார். சசிகலா அம்மையார் ஆரம்பிக்கவில்லை. செங்கோட்டையன் தனியாக இப்போ அவர் இன்னை வரைக்கும் அந்த இதில் தான் இருக்கிறார். அவர் நீக்கினால் என்ன செய்வதுன்னு கேட்டதற்கு தான் அவர் சொன்ன பதில், நீக்கினால் நீக்கட்டும், மகிழ்ச்சி தான் என்று சொன்னார். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அதிமுகங்கிற கட்சியை அவர்கள் பிறந்த இடத்தை அவர்கள் மறக்க விரும்பவில்லை. யாருமே விரும்பலை. அவர்களுக்கு கோபம் வந்து வரிசையாக சசிகலா அம்மையாரை, அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம், சசிகலா அம்மையார்லேருந்து, தினகரன்லேருந்து, ஓபிஎஸ்லேருந்து, செங்கோட்டையன்லேருந்து எல்லாத்துக்கும் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறதுன்னு மற்ற பலர் இருக்காங்க. மனோஜ் பாண்டியன் இருந்தார், மற்ற பலர் இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரே எடுப்பில் எல்லாத்தையும் நீக்கிட்டு எனக்கு எதிரான கருத்து சொன்னவங்களெல்லாம் நீக்கிடுறேன்னு நீக்கிட்டாங்களே, அந்த துரோகத்தை துரோகமாக நினைக்கிறார்கள். திரும்பி அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தான் அவர்கள் விரும்புகிறார்கள். 3 பேர் இணைஞ்சிட்டாங்கல்ல, 4வதா சசிகலா அவர்களும் இந்த டீம்ல இணைஞ்சிட்டாங்களா? கண்டிப்பாக இருக்காங்கன்னு சொல்லிட்டாரே, அவரே சொல்லிட்டார், தினகரனே சொல்லியிருக்கார். இப்போ கடைசியில் சசிகலா எப்போதுமே நான் நேராக சந்திச்சிருக்கேன் பல முறை, எப்போதுமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. சார் நீங்களும் அவங்களும் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், எனக்கு தெரியாது. பப்ளிக்கில் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்கன்னு சொல்லுங்க, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அந்த வார்த்தை அவங்க யாருமே கேட்கல, அதனால அவங்க சொல்லலை. ஆனால் தினகரன் சொன்னார். தினகரன் யார் சார்? அவர் சித்தி தானே. அது என்ன நீங்கள் நம்ம குடும்பத்தில் இருக்கிற மாதிரி தானே, கட்சி எப்படி இருந்தாலும் சித்தி தானே சார். தினகரனுக்கு சித்தி தானே சசிகலா அம்மையார், உலகம் போல தெரியுமே. சரி, அதனால அவங்களுக்குள்ள தினகரனும் ஏன் சார் சந்திக்கல இது வரைக்கும்? இல்லை, அதுதான் சொன்னார். தினகரன் ஏன் சந்திக்கல என்று சொன்னால், இவருக்கு வேற நிகழ்ச்சி இருந்தது, இன்றைக்கு இன்னொரு இடத்துல நிகழ்ச்சி இருந்தது. நான் இதுவரையே சந்திக்கவில்லை, போக வேண்டிய இன்றைக்கு மட்டுமல்ல. இல்ல அது வெளி பொது வழியில இல்லையே தவிர அதற்கு அரசியல் காரணங்கள் இருக்கலாம். அவர் தனியார் கட்சி அன்னைக்கே ஆரம்பித்து விட்டார். அன்னைக்கே அவர் அந்த கட்சியை ஆரம்பிக்க வேண்டாம் என்று இந்த அம்மையார் சொன்னதாகவும், அதற்கு அவர் வந்து அதை மீறி ஆரம்பித்ததாகவும் தான் கருத்து வேறுபாடு அடிப்படை. அதுதான் அது இப்போ வரைக்கும் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு குடும்ப ரீதியாக அது வந்து பிளவுல பெருசாக பிளந்து போயிருங்கிற மாதிரி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லைன்ற. இப்போ என்னன்னா, அதிமுக கைப்பற்றணும்னு சசிகலா அவர்களும் நினைக்கிறாங்க, தினகரனும் நினைக்கிறாரு, ஓபிஎஸும் நினைக்கிறாரு, செங்கோட்டையனும் நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க? அதிமுக கைப்பற்ற வேண்டும், தலைமையை கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு. சரி, ஆனா இவங்கெல்லாம் இணைந்து இருக்கான எந்த பாசிபிலிட்டியும் இன்னும் மக்கள் முன்னாடி அவங்க வைக்கல சார். இந்த பிரச்சனையை தான் இப்போ இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணால் தான் இதுக்கு தீர்வு கிடைக்குங்கிறது தான் அவங்க நோக்கம். அதுக்கு ஒவ்வொரு கட்டமாக நீங்கள் பாருங்கள். இப்போ அப்போ இருந்து அதுக்கு மைனஸில் தான் போய்கிட்டு இருக்கிறது, வளர்ச்சியில் போகல. இப்போ எடப்பாடி பழனிசாமி சைடில் எடப்பாடியை வேண்டான்னு ஒருத்தருமே சொல்லலை, யாருமே அவரை நீக்கணும்லாம் கூட சொல்லலை. திரும்ப முறையாக ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம், இது எங்களுக்கு இழைத்தது அநீதி, துரோகம் அப்படி என்பது தான் அவர்களுடைய குற்றச்சாட்டு. ஆகவே அதற்கு தான் சுற்றி அவங்க பிரபகண்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர, அது என்னைக்காவது நடக்கிற மாதிரி இருந்தால் ஒருவேளை எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் சேர்ந்துடும். அது ஒன்று சேர்ந்ததுன்னா பெரிய பொற்காலம். திமுகவுக்கு உண்மையாலுமே சவாலான காலம் அதாக தான் இருக்க முடியும். அப்படி நடக்குமா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அதை நோக்கித்தான் இவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் யாரும் இவங்கெல்லாம் வேண்டாம், நீக்கினவங்க தான் சொல்றாங்க. ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த பதவி வேணாலும் கொடுங்க, நாங்க அதிமுகவுக்கு வந்து விடுகிறோம் அப்படின்னு தானே சார் சொல்லணும். அப்படி இவங்க யாருமே ஒரு அப்படின்னு சொல்லி தான் வச்சிருக்காங்களா? அவங்க எல்லாருமே சேரதுக்கு தான், எல்லாரும் ஒருங்கிணைத்த அதிமுக தான் வெற்றி பெறுங்கிறது எல்லாரும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அது நீங்கள்லாம் வேண்டாம், எனக்கே எம்ஜிஆரை விட ஜெயலலிதா விட எனக்கே பவர் ஜாஸ்தியாக இருக்குது, மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்குது, நான் நிரூபித்து காட்டுகிறேன் என்று அவர் சொல்கிறார். சார் இன்னைக்கு சொல்லலாம் சார், நாங்கள் அதிமுகவில் இல்லை, நாங்கள் தேர்தல் பணியாற்ற தயாராக இருக்கிறோம், அதிமுக வெற்றிக்காக பணியாற்றுகிறோம், எந்த பதவினாலும் எங்களுக்கு பணியாற்ற ரெடி அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்கலாமே. அது ஏன் ஏற்கனவே சொல்லியாச்சு, எதுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா அவங்க என்ன செய்வாங்க? எல்லாம் வெப்சைட் தானே சார். இன்னைக்கு துரோகத்தை வீழ்த்த போறோம் சொல்றாங்க, துரோகத்தை வீழ்த்த போறோம் சொல்றாங்க. ஆமா ஆமா, அதுக்கு அடுத்த துரோகம்னா என்ன? துரோகம் எடப்பாடியை தான் துரோகமாக, கட்சியை நினைக்கல, எடப்பாடியை மட்டும்தான் அவங்க துரோகின்னு பட்டம் கட்டுறதே அவரை தான் பண்றாங்க. அவர் ஆரம்ப காலத்துலேருந்து நான் சொன்ன 4-5 பேரையும் வரிசையாக எப்படி நீக்கினாங்க, எந்தெந்த சூழ்நிலையில் நிற்கிறாங்கிறத அதை வச்சு தான் சொல்றாங்க. கிழக்கு தொகுதி தேர்தல் உங்களுக்கு தெரியும், அதிமுகவுக்கு எதிராக ஓபிஎஸ் கேண்டிடேட் நடத்துறாரு, பாஜக உள்ள வருது, அதனால அவர் விட்ரா வாங்குறாரு. அப்போ ஓபிஎஸ் நிலை அதிமுக வீழ்த்தணுங்கிறதுல தானே தொடர்ந்துட்டு சார். ஒன்றும் எல்லாத்தையும் இழந்துட்டு நிராயுதபாணியாக நின்ன ஓபிஎஸ், அவருக்கு எங்கே பலம் கிடைக்குதோ அந்த பலத்தை பயன்படுத்துறதுல தப்பு இல்லை. எல்லா சின்ன விஷயத்திலும் சரி, பெரிய விஷயத்திலும் சரி. அதனால் ஒரு நிராயுதபாணியாக நிராகரிக்கப்பட்டு ஒரு கசத்தில் தண்ணியில் தொங்கிட்டு இருக்கும்போது அவர் கையில் ஒரு கயிறு கிடைச்சா பிடிச்சி ஏறத்தான் செய்வார். நான் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் ஓபிஎஸ் யாருக்கு ஆதரவாக வாக்களித்தார்?
தர்ம யுத்தம் யாருக்கு எதிராக நடத்தினார்? எல்லாமே இந்த 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 இவர்களுக்குள்ள பிரச்சனையால் ஓபிஎஸ் போட்ட விதை தான் சார் இன்னைக்கு அதிமுக இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம். ஓபிஎஸ்ஸால தான், ஓபிஎஸ்ஸாலையும் தினகரனாலையும் தான் அந்த கட்சியே ஒரு கட்டத்தில் அந்த கட்சி இருந்ததுக்கு காரணமும் அவங்க தான், அந்த கட்சி ரன் ஆகிறதுக்கு காரணமும் அவங்க தான். அதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஓட்டெடுப்பில் அவங்களுடைய எம்எல்ஏ 11 பேர் ஆதரிக்கலைன்னா எப்படி நின்றுக்க முடியும்? இபிஎஸும் தினகரனும் ஆர்கே நகர் தேர்தலில் ஒன்றாக தேர்தலை சந்திக்கிற போது யார் சார் வெளியிலேருந்து பிரச்சனை பண்ணது? சார் பிரச்சனை பண்ணது பிரச்சனைன்னு வந்ததுன்னா எல்லாரும் தான் பண்ணுவாங்க. யார் பண்ண என்ன, யாரா இருந்தாலும் தனக்கு தர்ம யுத்தத்தை ஏன் ஓபிஎஸ் நடத்தினார்? சார் யாருக்கு எதிராக நடத்தினார்? ஒரு சைடு மட்டும் நீங்க கேள்வி கேட்காதீங்க. ஒருத்தர் அதான் நான் சொல்லிட்டேன், ஒரே வார்த்தை அது இதுக்கும் பொருந்தும். நிராயுதபாணியா ஒருத்தரை ஒதுக்கி நீ வேண்டாம், ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் ஜெயலலிதா அம்மையார் கொடுத்த பேட்டியை ஓபிஎஸ் பத்தி என்ன இப்படி ஒரு மனிதர் இந்த காலத்துல இதுதான் சொல்றேன். அதாவது உங்களுக்கு சசிகலா அவர்களுக்கும் அதிமுக தலைமையை கைப்பற்றணும், ஓபிஎஸ் அவர்களுக்கும் அதிமுக தலைமையை கைப்பற்றணும். இந்த பிரச்சனையில நீங்க அப்பாவி தொண்டர்களை பலிகடாக்குறீங்க. அப்படி ஒருத்தர் எனக்கு கொடுங்க நான் தான் தலைவர் பதவிக்குன்னு அவங்க யாருமே சொல்லல. தர்ம யுத்தம் வந்து எதிரான தர்ம யுத்தம், எனக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டதுங்கிறது தலைமைக்காக தானே. தலைமைன்னு நம்ம எடுத்துக்கலாம். தலைமைனா அவர்கிட்ட தானே இருந்து, அந்த பொசிஷன் அவர்கிட்ட இருந்தது, அது போயிட்டுது, அப்புறம் நிராகரிக்கப்படுறாரு, அதனால அவர் தர்ம யுத்தம் இருந்தார். அவங்க அன்னைக்கு தேதியில் நடந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம அதை வச்சு பேசிக்கிட்டு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர்னு இன்று வரைக்கும் சசிகலா அவர்கள் லெட்டர் பேர்ல அதிமுக பொதுச் செயலாளர் சார் இருக்கு. ஆமா இருக்கு. அவங்கள எல்லாரும் தேர்ந்தெடுத்தது அவங்கள தானே, ஒட்டுமொத்தமா தேர்ந்தெடுத்துட்டது எம்ஜிஆர் சொன்ன காரணம் படி தேர்ந்தெடுக்கப்பட்டதே சசிகலா தானே. இபிஎஸ் தேர்ந்தெடுத்துட்டாங்களா? நீதிமன்றம் அங்கீகரிச்சுட்டு அன்னைக்கு தான் பாட்டில் எடுத்து எரிஞ்சதெல்லாம் தெரியுமா? அன்னைக்கு தான், அதுக்கு முதல் நாள் தானே பாட்டில் எடுத்து அடிச்சது, பொதுக்குழுவில் ஸ்ரீவாரியில் நடந்ததெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருந்தோம். குமார் சார் நீதிமன்ற வழக்குகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைய டேட்ல அதிமுகவுடைய பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் அப்படிங்கிறத நீதிமன்றம் அங்கீகரிச்சிருச்சுல? ஆமா ஆமா. அதுக்கப்புறம் என்ன சார்? சட்டப்படி சார் அரசியல் கட்சி என்பது சட்டப்படி அவருக்கு எந்த தடையும் இல்லை. சட்டப்படி பொதுக்குழு செயற்குழு என்ன, பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறதுல எதுவும் இல்லை. சட்ட அங்கீகாரம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. மக்கள் அங்கீகாரத்தில் தான் பிரச்சனை. மக்கள் அங்கீகாரத்தில் கொங்கு நாட்டில் இப்போ அது கொங்கு நாட்டில் கூட இருந்த செங்கோட்டையன் வந்து இபிஎஸ் விட சீனியர். அவர் இப்போ இங்கே வந்திருக்கார், இங்கே வந்துருவார். இனிமே அவரை நீக்கிறாங்களோ நீக்கலையோ எப்படியோ வந்துருவார். கேட்குறேன் சார், அந்த கட்டத்துக்கு போயாச்சு. இபிஎஸ்ஐ பொதுக்குழு செயற்குழு அங்கீகரிச்சிருச்சு, நீதிமன்றம் அங்கீகரிச்சுட்டு பெரும்பான்மையான நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகி எல்லாரும் அவர் பக்கம் இருக்கிறாங்க. இவர்கள் 4 பேரும் மட்டும் ஒத்துக்கொள்ளாமல் இருப்பது அப்படிங்கிறது அவர் தலைமை ஏற்று செல்றதுல என்ன அச்சம் இருக்கு? எம்என்சி கம்பெனி இல்லை, பப்ளிக் லிமிடெட் கம்பெனியோ மற்ற பிரைவேட் செக்டர் கம்பெனியோ அல்ல, அரசியல் கட்சி. மக்கள் ஓட்டு போடணும், மக்கள் ஓட்டு போட்டால் தான் இதுக்கு அங்கீகாரம் புனிதப்படுத்தப்படும் இந்த அரசியல் கட்சி. இல்லைன்னா அது வெறும் ஆஃபீஸை வச்சு ஒரு ஆஃபீஸ் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அந்த இடத்துல தான் சிக்கல் உருவாகிறது. அந்த இடத்துல பல்வேறு கேஸுகள், வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கின்றன. ஆகையினால இதில் ஒரு தெளிவான முடிவெடுக்க வேண்டும் என்றால் திமுகவை ஓய்வெடுக்க செய்ய வேண்டும், அதிமுகவை ஆட்சியில் அமர வேண்டும், அதிமுக கட்சி இன்னும் ஆட்சியில் இருக்க வேண்டும். இந்த முறை அதிமுக அந்த பலனை எடுத்துக்கொள்ள தவறினால் அதிமுகவுக்கு மிகப்பெரிய பாதகம் ஏற்படும் என்பது பொதுமக்களுடைய கணிப்பு. அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே கணித்த ஒன்று. அப்போ இந்த இடத்துல நாம் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அல்ல, எம்ஜிஆர் எல்லாரும் திரும்ப உடனே நாளைக்கே ஒரு வாரத்தில் ஒரு கூட்டத்தை கூட்டி யாரை வேணாலும் போடுங்கப்பா, நான் ரெடி, யாரும் உங்களுக்கு சரியான தலைவர் யாருன்னா நீங்க தேர்ந்தெடுங்க, இது எப்படி வேணாலும் கட்சி நடத்துங்க. எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு இதே வார்த்தையை. நன்றி. அதனால அந்த நிலைமைக்கு எல்லா தலைவர்களும் வந்தால் மட்டும்தான் அதிமுக காப்பாற்றப்படும், இல்லைன்னா அழிந்து போய்விடும் என்பது என் வாயால் நான் சொல்வதற்கு கஷ்டப்படுகிறேன்.